நம சிவாய வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல எப்பொழுதும் நம்ம இறை நிலையிலேயே இருக்கிறது எப்படின்னு பார்க்க போறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த எப்பொழுதும் இறை நிலையில இருக்கிறது எல்லாராலையும் முடியாதுங்க. அதுக்கு சில புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு மன கட்டுப்பாடு இருக்கணும், ஜீவகாருண்யம், அடுத்தவங்களுக்கு கொடுக்குற எண்ணம், அந்த மாதிரிலாம் இருந்தாதான் சிவனே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான் அவரோட நிலையில நீங்க இருக்க முடியும். அது எப்படின்னா, எது நடந்தாலும் நீங்க நான் எதுவும் பண்ணல, நான் என்ற ஒன்னே இல்லை, எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல், எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல், இப்படி நீங்க சொல்ல 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 உங்களோட மனம் பக்குவம் அடைஞ்சிடும். உங்க மனம் பக்குவம் அடைஞ்சிடுச்சுன்னா இங்க நடக்கிற எல்லாமே மாயை, சிவன் மட்டும்தான் மெய் அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துடுங்க. இங்க எதுவும் நான் பண்ணல, இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு ஆன்மா, அவங்களோட ஒரு பலனுக்காக, ஒரு ஏதோ ஒரு முன்னிலையை முடிக்கிறதுக்காக இந்த மனித பிறவி கொடுத்துருக்காங்க. இந்த தன்மை புரிஞ்சிடுச்சுன்னா எப்பொழுதும் நீங்க அவரோட நாமத்தை, இந்த நமசிவாயன்ற நாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவரோட தன்மையில இருந்துகிட்டே இருக்கலாம். இது எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் இந்த பாக்கியம் கிடைச்சிடாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவரு முடிவு பண்ணணும். நம்ம கிட்ட எதுவுமே இல்லைங்க, அவரு முடிவு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். எல்லா ஜீவராசிகளோட அன்பா இருங்க. எது நடந்தாலும் இங்க நான் எதுவும் பண்ணல, எதுவும் நடந்தாலும் இது நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்னு உங்க மனசு பக்குவப்படணும். இது எல்லாமே உங்களுக்குள்ள நீங்க சொல்றது உங்க மனசு கேட்கணும், மனசு சொல்றது நீங்க கேட்கக்கூடாது. இப்படி நீங்க இருந்து பழகிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு இறங்கி வேலை பார்க்கும். 100% உண்மை. நீங்க ஒரு மாசம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்காவது ஒரு 3 டைம் இந்த நமசிவாய் என்ற மந்திரத்தையோ, நீங்க நமசிவாயன் கூட இல்லைங்க, உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெய்வ மந்திரத்தை சொல்லுங்க. நீங்க எது சொன்னாலும், நீங்க கிறிஸ்துவ மதமா இருக்கலாம், நீங்க எதுவும் இஸ்லாம் மதமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க சொல்லிக்கிட்டே அதே நிலையில நான் இல்லைன்னு சொல்லி அதே நிலையில இருக்க 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 நீங்க இறைவன் அடையலாம். ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓம் நமசிவாயன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ.